ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 28வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ரஹிலா ஜுவல்லரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா. அவள் எடுத்துகிட்டு போனது யாருக்குமே தெரியாது. ஆயிஷா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இன்னும் ஜுவல்லரி கிடைச்சதா இல்லையான்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. அவங்க இன்னும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜம்ஷித்தை மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லுங்கள், ஜுவல்லரி கிடைச்சதுக்கப்புறம் தான் அவன் வீட்டுக்கு வரணுன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிட்டு இருக்காங்க. ஆயிஷா பேசிகிட்டு இருக்கிறத ஆனி கேட்டுடுறா. என்னம்மா ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க, ஜுவல்லரி போலீஸ்ன்னு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆயிஷா ரூமுக்கு வெளியே யாரும் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஆனி கிட்ட நான் சொல்கிறது யார்கிட்டயே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறதுக்கு நம்மளோட ஜுவல்லரிலாம் அம்மா வீட்டில் வச்சுருந்தேன், அது எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நம்மளோட ஜுவல்லரியும் சேர்த்து போச்சா, நான் இப்போ ஃபாக்கிருக்கு என்ன பதில் சொல்லுவேன்ற மாதிரி அவள் கேட்குறா. ஃபாக்கிர்கிட்ட என்ன சொல்லணும் நீ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஃபாக்கிர் எது ஃப்யூச்சரில் இந்த ஜுவல்லரிலாம் கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்ற மாதிரி அவள் கேட்குறா. ஃபாக்கிர் எதுக்காக அதை பற்றி கேட்கணும், நீ ஏன் சடனாக ஜுவல்லரியை பற்றியே பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆனி அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற, இந்த டைமில் நீ எதுவும் என்கிட்ட இருந்து மறைக்கக்கூடாது, உண்மையை சொல்லு, எதுக்காக ஜுவல்லரியை பற்றி கேட்டுட்ருக்குன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. பிஸ்னஸ் இப்போ ரொம்ப லாஸாக போயிட்டுருக்குல்ல, லோன் கொடுத்தவங்களாம் அவங்களோட அமௌண்ட்டை கேட்குறாங்க, அதுக்காக தான் ஃபாக்கிர் என்னோடய ஜுவல்லரியை கேட்டிருந்தான்ற மாதிரி அவள் சொல்கிறா. எல்லா ஹஸ்பண்டுமே இப்படி தான் இருப்பாங்களா, ஒய்ஃபுக்கான ரைட்ஸ் அவங்க கொடுக்குறதே கிடையாது, ஒய்ஃபுக்கிட்ட இருந்தும் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போகிறதுல தான் இருக்காங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு இது என்னோட பிளான் தான், ஃபாக்கிரா அந்த ஜுவல்லரி கேட்கலன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஆனி, நீ ஏன் லூஸ் மாதிரி இருக்க, அந்த ஜுவல்லரி உனக்காக அவங்க கொடுத்தது, அதுதான் உன்னோட பாதுகாப்பு, நீ அதை பத்திரமா வச்சுக்கணுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜுவல்லரியை வீட்டுக்கு கொடுத்துருந்தாவது இந்த பிரச்சனையாவது முடிஞ்சிருக்கும், இப்போ எதுவும் இல்லாமல் திருடனுங்க திருடிட்டு போனது தான் மிச்சன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நான் தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஜுவல்லரி அம்மா கிட்ட கொடுத்துருக்கக்கூடாது, லாக்கரில் வச்சுருந்துருக்கணுன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறா. ஆம்னா ஆல்ரெடி ஃபாக்கிர்கிட்ட சொல்லியிருந்தால, எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ வந்து அவர்கிட்ட பேசுன்ற மாதிரி. அதனால் ஃபாக்கிர் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறதுக்காக போயிருக்கான். அவரும் கம்பெனியோட ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு பிஸ்னஸ் இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. பிஸ்னஸில் இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட வந்தேன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இந்த பிஸ்னஸில் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போது எங்கள் கம்பெனி இருக்க சுச்சுவேஷனில் யாரும் இன்வெஸ்ட் பண்ண வரமாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி, எனக்கு தெரிஞ்ச இன்வெஸ்டர் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், மீட்டிங் நடக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாரும் அந்த மீட்டிங்கில் இருக்கணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லாரையும் என்னால் கூட்டிகிட்டு வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம், நான் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் பெரியவங்களாம் இருக்கணும், இல்லைன்னா உன்னை சின்ன பையன் நினச்சி அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃபாக்கிர் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே தான் இருக்கான். என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட கொடுத்துரு, நீ உன்னோட ஸ்டடீஸில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, கரெக்டான நேரம் வரும்போது எல்லாமே கரெக்டாக நடக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃபாக்கிருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் உட்காந்துருக்கான். ரஹிலா ஜுவல்லரி எல்லாம் பார்த்துட்ருக்கா. வெளியில் கார் சவுண்டு கேட்டதும் ஜுவல்லரிலாம் எடுத்து மறைச்சி வச்சிட்றா. ஹபீப் தான் வந்திருக்காரு. வந்துட்டிங்களான்ற மாதிரி கேட்குறா. முன்னாடி தானே உட்காந்துருக்கேன், உனக்கு கண்ணு தெரியலன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் கோவமாக இருக்கீங்களான்ற மாதிரி அவள் கேட்குறா. ஆமாம், ரொம்ப கோவமாக இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹபீப்க்கு ஒரு கால் வருது. ஆயிஷாவன்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. அவள் பேரை என் முன்னாடி சொல்லாதன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் திடீர்னு இன்றைக்கி அவள் பேரை சொன்னதும் கோவப்படுறீங்கன்ற மாதிரி அவள் கேட்குறா. அவளே பிரச்சனை தான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆயிஷாவே இப்போ ரொம்ப கவலையாக இருப்பாங்க, நீங்கள் எதுக்கு அவளை பற்றி இப்படி பேசிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி அவள் கேட்குறா. அவள் கவலையாக இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை, ஆலியா கால் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க அம்மாவோட ஜுவல்லரிலாம் திருடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட ஜுவல்லரி போன வருத்தத்தை விட இவளோட ஜுவல்லரி போயிடுச்சுன்ற வருத்தத்தில் தான் இருக்கான்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. என்ன, ஆயிஷாவோட ஜுவல்லரியும் போயிடுச்சான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், என் மேல் நம்பிக்கை இல்லாமல் ஜுவல்லரிலாம் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் வச்சுருந்தா அதுவும் சேர்த்து போயிடுச்சுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜுவல்லரி அங்கே கொண்டு போய் வச்சதை பற்றி ஆயிஷா இது உங்ககிட்ட சொல்லலையான்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. என்கிட்ட லாக்கரில் வச்சுருக்கேன்னு தான் போய் சொல்லியிருக்கான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆயிஷா என்ன இப்படி இருக்காங்க, ஹஸ்பண்ட்கிட்டயே உண்மையை மறைப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆயிஷா அப்படி தான், நான் எவ்வளவோ அவளுக்கு செஞ்சுருந்தோம், அவள் என் மேல் நம்பிக்கையே வைக்கல, இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்குன்னு ஒரு சின்ன இடம் உங்கள் வீட்டில் இருந்திருந்தா நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பேன், உங்களுக்கு உண்மையாக இருந்திருப்பேன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. ஆமாம், நீ எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன்ற மாதிரி ரஹிலா சொல்லிகிட்ருக்கா. ஃபாக்கிரோட பிஸ்னஸில் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஆம்னா அவங்க அப்பா சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஃபாக்கிருக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களான்ற மாதிரி ஆம்னா அவங்க அம்மா கேட்குறாங்க. ஃபாக்கிரோட பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கிறதுனால ஆம்னா தான் ரொம்ப வருத்தமாக இருக்கா. நான் நம்ம பொண்ணுக்காகவாது ஃபாக்கிருக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ஆனால் ஆம்னா அப்படி ஃபாக்கிற்காக வருத்தப்படுறது நல்லது கிடையாதுன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஃபாக்கிற்கு மேரேஜ் ஆகிடுச்சு பேசாதன்ட்டு, ஆனால் ஆம்னா அதை காதில் கூட வாங்குறது கிடையாதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க.
ஆம்னாவை ஃபாக்கிர் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் வைக்கணுன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. என்ன பண்ணலான் இருக்கீங்கன்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆம்னா அப்ராடில் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா தானேன்ற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாரு. ஆமாம், அவள் அதை தான் சொல்லிட்டு இருந்தா, ஆனால் பெருசாக நான் காதில் வாங்கிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா யோசிக்கிறத பார்த்து ஆம்னாவை அப்ராட்க்கு அனுப்பிடுவாங்க போல். ஃபாக்கிர் ஹபீபை பார்க்க தான் ஆஃபீஸ் வந்திருக்கான். நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்டர் ரெடியாக இருக்காங்க. இன்னும் 1 நாள் இல்லை 2 நாளில் மீட்டிங் நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் இந்த கம்பெனியில் எம்ப்ளாயியாக மட்டும்தான் இருக்கேன். நான் எதுக்காகவும் வர முடியாதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அது நமக்கு தான் கெட்டது. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸ். இதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் இந்த பிஸ்னஸ் விஷயத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வர முடியாதுன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. உங்களுக்கு தான் இந்த பிஸ்னஸை பற்றி எல்லாம் தெரியும். நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபாக்கிர் போயிடுறான். ஆலியா ரஹீலா வீட்டுக்கு தான் வந்திருக்கா. உன்னோட மாமியார் அப்புறம் உன் ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி ரஹீலா கேட்குறா. அதை ஏன் கேட்குற? ஜம்ஷித் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன வண்ணமாக இருக்கார். என்னோட மாமியார் புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. யாராவது வீட்டில் செத்து போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் வீடு இப்போ இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. ரஹீலா இதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறா. என்ன சிரிக்கிற? நான் எவ்வளோ பயந்து போயிருக்கேன்னு தெரியுமா? அன்னைக்கு நைட்டு திருடன் கண்ணை என் நெத்திலேயே வச்சுருந்தான். அதை இப்போ நினச்சாலும் எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி ஆலியா சொல்லிட்டு இருக்கா. உன்னோட பயத்தை நான் போக்குறேன்ட்டு ரஹீலா உள்ளே போய் ஜுவல்லரிலாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறா. உன்னோட மாமியார் தான் ஒரு செயின் கூட உனக்கு தரலன்னு சொன்னல, இந்த வச்சுக்கொண்டு ஒரு செயினை கொடுக்குறா. இதோட நெக்லஸையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நெக்லஸையும் கொடுக்குறா. இதெல்லாம் என்னோட மாமியாரோட ஜுவல்லரியாச்சு, நீ தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி எடுத்தியா அப்படின்ற மாதிரி ஆலியா கேட்குறா. ஆமாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை நான் மிஸ் பண்ணிடுவேனா, அதான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஐயோ, நீ எதுக்காக எடுத்தது நம்ம தானே தெரிஞ்சால் நம்ம நிலைமை என்ன ஆகிறது? இப்போவே மாமியார் நான் தான் எடுத்திருப்பேன்ட்டு என்ன தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் நம்மளோட வாழ்க்கைன்ற மாதிரி ஆலியா சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக இவ்வளோ பயப்படுற? இது வரைக்கும் நமக்கான ரைட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கா? நம்மளுக்கு யாராச்சும் ஒரு ஜுவல்லரியாவது கொடுத்துருப்பாங்களா? அதனால தான் நானே எடுத்துட்டேன்ற மாதிரி ரஹீலா சொல்கிறா. ஆலியா பயந்து போய் தான் புலம்பிகிட்டே தான் இருக்கிறா. நீ எதுக்கும் பயப்படாத, கொஞ்ச நாள் போணுச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்ற மாதிரி ரஹீலா சொல்லிட்டு இருக்கா. ஃபராஸ் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. சாய்க்கா ஃபராஸ் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. ஆனால் ஃபராஸ் எதுவுமே ரிப்ளை பண்ணாமையே இருக்காரு. ஏன் என்னாச்சு? நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறா. நான் ஆஃபீஸ் போய் என்ன பண்ண போகிறேன்? அங்கே எல்லா ஒர்க்கும் ஸ்டாப் ஆகிடுச்சு, நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ சும்மா உட்காந்துருங்க, ஒர்க் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, ஹபீப் என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்கன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. ஹபீப் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபாக்கிர் நடத்துகிற விதமே சரியில்லை. இப்படியே போயிட்டுருச்சுன்னா இந்த பிஸ்னஸ் அவ்வளவுதான். ஹபீப் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் அழிக்க தான் போகிறாரு, அவரோட ஈகோவலன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு சாய்க்கா இருந்துக்கிட்டு, ஹபீப் என்னமோ பண்ணட்டும், அதை விடுங்க, நீங்கள் ஃபாக்கிர் கூட க்ளோஸாக இருங்க. என்னதான் இருந்தாலும் கடைசியில் இந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக ஃபாக்கிரோட இதுதான் அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. ஃபாக்கிர் கூட க்ளோஸ் ஆகிறதுனால ஒன்றும் நடக்காது, அப்படி நடக்கவும் ஹபீப் விட மாட்டாருன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் முடியாது? பிஸ்னஸ் ஃபுல்லாக ஃபாக்கிரோட இது தான். ஃபாக்கிருக்கு மட்டும் உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே இந்த பிஸ்னஸில் பார்ட்னர் ஆகலான்ற மாதிரி சாய்க்கா சொல்லிட்டு இருக்கா. ஃபராஸாலேயும் இன்வெஸ்டரை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே யாராச்சும் கிடைச்சாலும் இந்த பிஸ்னஸ் இருக்க கண்டிஷனை பார்த்து எல்லாரும் திருப்பி ஓடிறாங்கன்ற மாதிரி சாய்க்கா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காரு. இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு தான் இருக்காரு. இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.